ஓகே, ஸோ இன்னைக்கு டிப் என்னன்னா, உங்களோட ஷோல்டரோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இந்த ஷோல்டரோட மொபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்து நான் சொல்கிற இந்த ஒரு ஸ்ட்ரெச் மூமெண்ட்டை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கேப்புலர் மசில் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். நடுவில் கனெக்டடாக இருக்கிற இந்த ஜாயிண்ட்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ண தான் ஷோல்டரோட மொபிலைசேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது நல்லா இம்ப்ரூவ் ஆனால் மட்டும்தான் ஷோல்டர் ப்ராப்பராக ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இம்ப்ரூவ் பண்ணும். இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா பைப்பை ஸ்ட்ரைட்டாக போடுங்க. உங்களோட கையில் நல்லா ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த பிளேனரில் நீங்கள் கையை ஸ்லைட்லி ரொட்டேட் பண்ணுங்க. நீங்கள் ரொட்டேட் பண்ண உங்களோட சப்ஸ்கேப்புலரில் யூ ஃபீல் எ ஸ்ட்ரெச். அந்த ஸ்ட்ரெச் பாயிண்ட் தான் உங்களோட எண்டு. அது வரைக்கும் ஹோல்ட் செகண்ட் அதே மாதிரி சேம் இதே டைரெக்ஷனில் பண்ணி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஸ்ட்ரெச் பாயிண்ட் இருக்கும். ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக இந்த லெவலுக்கு வரணும். ஸோ உங்களோட கை வந்து இந்த லெவலுக்கு வந்தால் மட்டும்தான் அதோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ பாதி பேருக்கு 30 டிகிரிக்கு வரலாம். ஸோ எந்த லெவல் வரைக்கும் இருக்குது, எந்த லெவலோட உங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகிருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பாயிண்டில் ஸ்ட்ரெச்சை ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும் போது இந்த ரொட்டேட்டர் கஃப் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட ஷோல்டர் மொபிலிட்டி வந்து இன்னும் பெட்டராக ஃபங்க்ஷன் ஆகும். இது பண்ணலைன்னா ஷோல்டரில் இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாம் ஃப்ரோசன் ஷோல்டர் ஆகிடும். ஸோ உங்களோட ப்ராப்பர் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஒர்க் ஆகாது.